இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நன்மை செய்வதே அல்லாமல் வேறு நன்மை மனுஷனுக்கு உண்டாயிருப்பது. இப்ப நன்மை செய்வது அப்படிங்கறத குறித்து இந்த வாரம் நம்ம தியானிக்க போறோம். பாருங்க, ஒவ்வொரு மனிதனுமே நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, தொடர்ந்து நான் இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில நினைவு கூற விரும்புகிறேன். பரமபிதா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது முழுக்க முழுக்க என்ன காரியம்னா நன்மை செய்வதற்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. நன்மைங்கிற இயேசு பிதாவின் நிமித்தமா நமக்கு என்ன செய்யப்பட்டார்? அருளப்பட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க எல்லாம் சபைக்கு எதுக்கு தேடி வந்தீங்க? நன்மையை தேடிதான் இல்ல? ஆமா தானே? ஏதோ ஒரு ஆசீர்வாதம், ஏதோ ஒரு விடுதலை, ஏதோ ஒரு அற்புதம், இல்ல ஏதோ ஒரு மேன்மை, இல்ல ஏதோ ஒரு உபத்திரம் நம்ம விட்டு நீங்கணும். இல்ல இதற்காக தான் நம்ம என்ன பண்ணோம்? சபையை தேடி வந்தோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆனால் இப்ப நான் சொன்னது இது என்ன மாதிரி கட்டம் அப்படின்னா, என்ன மாதிரி நிலை அப்படின்னா, இது ஆரம்ப நிலை. ஆரம்ப நிலையில நம்ம நன்மையை தேடி என்ன பண்ணோம்? உலகத்தினுடைய நன்மையை தேடி இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். உலகத்தினுடைய நன்மையை தேடி சபைக்கு நாடி தேடி ஓடி வந்தோம். உலகத்தினுடைய நன்மையை தேடி ஊழியங்களை கூட நம்ம ஆரம்பிச்சு செய்திருப்போம். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவனுக்குள்ள இருக்க வேண்டிய சத்தியம் என்ன அப்படின்னா, நன்மை என்பது உலகத்தினுடைய நன்மை கிடையாது. நன்மை என்பது இயேசு ஒருவர் மாத்திரமே. ஏன்னா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த உலகத்துல நீங்களும் நானும் பார்க்கிற சகல நன்மையும் அவருக்குள்ள இருக்கு. அப்ப இயேசுவே, இயேசு என்கிற நன்மை நமக்குள்ள இருக்கும் போது இந்த அத்தனை நன்மையும் நமக்குள்ள. அப்ப இயேசுங்கிற நன்மை நமக்குள்ள இருந்தாருன்னா, இயேசுவானவர் எப்படியெல்லாம் நன்மைக்குரியதை செய்கிறாரோ அப்படியே அவரை பின்பற்றுகிற நாமும் நன்மைக்குரியவைகளை செய்ய வேண்டும். எதோ ஆமென் சொல்றீங்க? தீமைக்கெல்லாம் நன்மைக்குரியவைகளுக்கே நம்முடைய புத்தியை நாட்ட வேண்டும். இதுல நம்ம ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கும். எது ஆமென் சொல்றீங்க? கையில நம்ம எத்தனை பேர் உண்மையா பிறருக்கு நன்மை செய்து வாழ்றோம் பாருங்க. இல்ல எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு பொறாமைகள், எவ்வளவு பொச்சரிப்புகள், போராட்டங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம், குறை எவ்வளவு அதிகமா. அதனால சொல்றாரு, இந்த உலகத்துல வேற என்ன கொண்டு போயிட போற? சாலமோன் தான் சொல்ல வர, இந்த உலகத்துல வேற என்ன நீ பெற்றுக்கொள்ள போற? என்னத்தை நீ சாதிக்க போற? வெரி சிம்பிள். மகிழ்ச்சியா இருப்பதும் பிறருக்கு நன்மை செய்வதும் வேற நன்மை உன்னால எதுவும் செய்ய முடியாது. நீ எத்தனை கோடி பணம் சேர்த்தாலும் சரி, எவ்வளவு சொத்து பொத்துக்களை வாங்கினாலும் சரி, ஒருத்தருக்கு நன்மை செய்த அந்த நல்ல மனிதர்களுடைய உறவை சம்பாதிக்கிறது ரொம்ப 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 இல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இத்தனை மனிதர்களை சம்பாதிச்சிருக்கிறேன். இதே மாதிரி ஆமென் சொல்றீங்க? கோடி கோடி கணக்கான ஜனங்கள், இயேசுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு மிஷனரிமார்கள் இத்தனை ஜனங்களை சம்பாதிச்சிருக்கிறாங்க. சும்மா இல்ல, நன்மை செய்யணுங்கிற எண்ணத்தோடு. அதாவது நன்மை செய்கிறத குறித்து பவுல் ரோமர் 12ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்லி, இன்னைக்கு நம்ம முழுக்க அந்த அதிகாரத்தை தான் தியானிக்க போறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள. அப்ப நாம் பிதாவுக்கு கொடுக்க போகிற ஆராதனை என்ன? பிதாவுக்கு நம்ம செய்ய போகிற உயர்த்துதல் என்ன அப்படின்னா, நம்மை பலியாய் தருவது. We must sacrifice ourselves. நம்மை பலியாய் தருவது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இங்க நான் ஒரு வார்த்தையை நான் உங்கள் மத்தியில எடுத்துரைக்க விரும்புகிறேன். நன்மை செய்யறது நம்ம சிம்பிளா செஞ்சிட முடியாது. அங்க நிச்சயமா ஒரு சாக்ரிஃபைஸ் கட்டாயமா நடக்கணும். எதுவுமே ஆமென் சொல்றீங்க? இல்ல, இயேசு நமக்கு உயிரை கொடுத்தாரு, நன்மை செஞ்சாரு. சும்மா செஞ்சிட்டாரா? இல்ல, இப்படி சொல்ற உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இயேசு நமக்கு நன்மை எப்படி செஞ்சார்? எப்படி செஞ்சார்? சாக்ரிஃபைஸ். என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாரு? எதை விட்டு கொடுத்துட்டாரு? ஜீவனையே விட்டு கொடுத்துட்டாரு. அப்போ ஒரு விட்டு கொடுத்தல் இல்லாம நன்மை உண்டாவாது. எதுவுமே என் கூட சேர்ந்து ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்றீங்க? அப்போ ஒரு விட்டு கொடுத்தல் இல்லாம, ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லாம நிச்சயமா என்ன செய்ய முடியாது? நன்மை என்பது செய்ய முடியாது. ஹல்லேலூயா.
ஒருத்தர் ஒரு 5000 ரூபாய் உதவுறோம் அப்படின்னா அந்த 5000 ரூபாய் நமக்கு இருந்தா கட்டாயம் என்ன செய்வோம்? நமக்கு 1000 காரியங்கள் அந்த 5000 ரூபாயில என்ன செய்யலாம். ஆனா அது மத்தியில அவளுக்கு தேவை நிச்சயமா இருக்குதேன்னு அந்த 5000 ரூபாய் கொடுக்குறோம் பாருங்க, அது ஒரு சாக்ரிஃபைஸ். நம்மள என்ன செய்யறோம்? அந்த ஒரு 5000 ஒடுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்றோம்? அந்த 5000 அவங்களுக்கு கொடுக்குறோம். இதை நான் பணமா சொல்றேன். அப்படி நம்ம ஒவ்வொரு இடங்களிலும், ஒவ்வொரு நேரங்களிலும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒருத்தருக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா நிச்சயமா அங்க ஒரு சாக்ரிஃபைஸ் நடந்தே ஆகும். இங்க என்னத்தை கற்றுக்கொள்ள பவுல் சொல்லி கொடுக்கிறாருன்னா, நீ நன்மை செய்ய போறனா நிச்சயமா நீ என்ன செய்ய போற? இழந்துதான் ஆவ. அந்த இழப்பு எப்படி வேணா இருக்கலாம், எதுல வேணா இருக்கலாம். அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். இழப்பு எப்படி வேணா இருக்கலாம். நம்முடைய சந்தோஷத்தை இழக்க நேரலாம், நம்முடைய ஆசைகளை அது நிமித்தமா இழக்க நேரிடலாம். இப்படி சொல்றேன், இந்த மாதிரி இழப்புகளை நான் சொல்றேன். அப்ப ஏதோ ஒண்ணு இழந்துதான் நம்ம என்ன செய்ய போறோம்? நன்மை. அடுத்து தொடர்ந்து பவுல் அப்படியே சொல்லி கொடுக்கிறாரு. 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான. அப்ப அந்த நன்மை செய்யறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படி இருக்கணும் சொல்லுங்க? எப்படி இருக்கணும் அந்த நன்மை? நீங்களும் நானும் பிற மனிதர்களுக்கு செய்யற நன்மை எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உலகத்திற்கும் உனக்கும் ஒரு வேறுபாடு இருக்கணும். அப்படிதான் முதல்ல வேர்டு ஆரம்பிக்கிறார். உனக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் ஒத்த வேஷம் தரித்து கொள்ளாத. ரூல் பண்ணிட்டு தான் சொல்றாரு. இப்படி நீ ஃபாலோ பண்ணிட்டு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்ப நம்ம பிறருக்கு செய்யற நன்மை அது கடவுளுக்கு பிரியமா இருக்கணும். இந்த வசனத்தின் பிரகாரம் பிறருக்கு நம்ம செய்ய போகிற காரியம் அது கடவுளுக்கு சித்தமா இருக்கணும். பிறருக்கு நாம் செய்ய போற நன்மை அது கடவுளுக்கு பிடித்ததா இருக்கணும். சோ இதன் மத்தியில இன்னொரு காரியத்தை இங்க நுழைக்கிறாரு. உனக்கும் இந்த உலகத்திற்கும் வேஷமே தெரியாம இருக்கணும். உலகம் பல வழிகள்ல நன்மை செய்யறது என்ன பண்ணுது? போர்ட்ரை பண்ணுது. இல்ல நன்மை செஞ்சு சிலர்லாம் பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்ல ஆதாயத்திற்கு செய்கிற நன்மை இங்க சொல்லப்படல. இல்ல இப்பதான் நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு நன்மை செய்ய போறோம்னா நிச்சயமா அங்க என்ன இருக்கணும்? ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கணும், இழப்பு இருக்கணும். அதுலதான் அந்த நன்மைக்குரிய பாக்கியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆதாயத்தை நாடி நன்மை செய்றீங்கன்னா நிச்சயம் அங்க என்ன கிடைக்காது? பாக்கியம் கிடைக்காது, ஒத்தாசை கிடைக்காது, பரலோகத்தினுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அத பவுல் எடுத்தவனே இந்த வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்கிறார். உனக்கும் உலகத்திற்கும் வேஷமே வேண்டாம், ஒத்த வேஷம் தெரியாத. உலகத்துல செய்யறவன் போல நீ என்ன பண்ணாத. உனக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கட்டும். வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை என்ன தெரிஞ்சு வாழ்றதே வேஸ்ட். இல்ல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோமோ இப்பயும் அப்படியே இருக்கிறோம்னா அது என்னது? டோட்டலா வேஸ்ட். அடுத்தது அதெல்லாம் தொடர்ந்து பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 13 காரியங்களை பவுல் சொல்றாரு இந்த அதிகாரத்தில். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தோம், எல்லா அவயவங்களுக்கும் இராதது போல. இல்ல அப்படித்தானே? நம்முடைய உடம்புல எல்லா விதமான அங்கங்கள் சேர்க்கப்பட்டது இந்த உடம்பு. அப்படி இருக்க இந்த அங்கங்கள் பலதரப்பட்டதா இருந்தாலும் அது அதற்கு சிறப்பான ஒரு அம்சம் இருக்கு, சிறப்பான ஒரு வேலை இருக்கு. அதாவது அதனுடைய திறமையில அது சிறப்பானது. எந்த நாம சொல்றீங்க? ஹார்ட் செய்யற வேலை என்ன பண்ணுது? பிளட் பம்ப் பண்ணி சர்க்குலேட் பண்ற வேலை. வயிறு செய்யற வேலை எவ்வளவு என்ன ஆகாரம் சாப்பிட்டாலும் அத. இப்ப இந்த ஹார்ட் இந்த வயிறை பார்த்து பொறாமப்படுது. என்ன பொறாமப்படுது?
என்ன நீ மட்டும் தான் ஜீரணம் பண்ணுவியா, நானும் ஜீரணம் பண்ணுவேன். ஜீரணம் பண்ணுச்சுன்னா அப்படி ஒரு காரியமே நடக்குமா? முதல்ல அப்படி நடந்தா அது என்னது? அது அப்நார்மல். அது அப்நார்மல். நார்மலா என்னன்னா ஹார்ட் அதனுடைய வேலை செஞ்சாதான் அது நார்மல். அது பம்ப் பண்றதுல சிறப்பான வேலையை அது செய்யும். நான் இததான் செய்வேன் அங்க போய் செஞ்சா அதனால வயிறு ஜீரணம் பண்ற வேலை அதுக்கு சிறப்பான வேலை. அந்த வேலையை விட்டு இல்ல நான் பம்ப் பண்ற வேலையை தான் நான் செய்வேன் அப்படி போய் செஞ்சா அப்படி சாத்தியமே இல்லை. ஆனா அது அப்நார்மல். எதுவுமே ராமன் சொல்றீங்க. அப்ப பலதரப்பட்ட அவயவங்கள் உள்ள நமக்குள்ள இருக்கு. கிட்னி இருக்கு, இல்ல பெருங்குடல் இருக்கு, சிறுங்குடல் இருக்கு, லிவர் இருக்கு, பித்தப்பை இருக்கு, இல்ல லங்ஸ் இருக்கு, ரிப்ஸ் இருக்கு, ஸ்பைன் இருக்கு, இது நரம்பு மண்டலங்கள் இருக்கு, செல்ஸ் இருக்கு, இல்ல ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், இப்படி பலதரப்பட்ட செல்ஸ் இருக்கு, கிருமிகள் இருக்கு, குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியா, இப்படி சொல்லப்படுற பலதரப்பட்ட கிரியைகள் தான் சேர்ந்தது இந்த உடம்பு. இந்த உடம்புல அது வேலையை அது சிறப்பா செஞ்சாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். இதுல ஒண்ணு போட்டி போட்டு செய்யலன்னு நிப்பாட்டினாலும் எல்லாருக்கும் இந்த உடம்புக்கே பாதிப்பு உண்டாகும். அதான் இங்க சொல்றாரு வெரி சிம்பிளா பவுல், கிறிஸ்து என்பவர் ஒருவர், நீங்க அத்தனை பேரும் அதுக்குள்ள ஒரு அவயவங்கள். இந்த அவயவங்கள் அத்தனை அவயவங்கள் இருக்குல்ல, இந்த அத்தனை அவயவங்களுக்குள்ளும் ஒரு சிறப்பான அம்சங்கள் இருக்கு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா நீங்க விசேஷித்தமானவங்கன்னு? நீங்க விசுவாசிக்கிறீங்களே நீங்க விசேஷித்தமானவங்கன்னு? உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான திறமை இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான திறமை இருக்கு. அதனால்தான் முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி உங்களையும் பிறரையும் சேர்ந்து ஒப்பிடுதல் செய்யாதீங்கன்னு போன வாரம் தியானிச்சோம்ல. ஒப்பிடுதல் செய்யாதீங்கன்னு போன வாரம் நம்ம தியானிச்சோம். ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொருவருமே கடவுளுடைய பார்வையில சிறப்பானவர்கள். கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால தான் சொல்லுவார்ல, உங்க ஒவ்வொருத்தருக்கும் முடி கூட எப்படி இருக்கு? ஒரே மாதிரியே கிடையாது. முடி கூட உங்களுக்கு விசேஷமா தான் கடவுள் பண்ணிருக்கிறார், படைச்சு வச்சிருக்கிறார். அப்ப நீங்க எப்படி சிந்திக்கணும்? என்ன சிந்திக்கணும் அப்படின்னா, அவன் இந்த வேலையை செய்யறானே, என்னால இந்த வேலையை செய்ய முடியலையேன்னு நீங்க தோர்வும், அதாவது மனத்தோர்வும் அடையக்கூடாது, மனசோர்வும் அடையக்கூடாது, மன மேட்டிமையும் அடையக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. வெரி சிம்பிளா உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும். என்னன்னா, என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செய்வேன். ஒருத்தருக்கு நல்லா பாட வரும், ஆனா அவங்களுக்கு என்ன செய்வதுன்னா நல்ல சத்தியத்தை விளக்கமா, அதாவது விளக்கமா சொல்றதை நான் இங்க சொல்ல வரல, புரிந்து கொள்ளுகிற மாதிரி பேசுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னொருத்தருக்கு பாட வராது, நல்ல ஆராதனை பண்ண வராது, ஆனா அவங்க சத்தியத்தை பேசினாங்கன்னா அந்த சத்தியம் அவங்களுக்கு புரிந்து கொள்ற அளவுக்கு அவங்களால பேச முடியும். இப்ப ரெண்டு பேர் இருக்கிறாங்க. உங்களால் எவனால தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்ன ஆவல் இல்ல, கட்டாயமா நிச்சயமா இவங்க ரெண்டு பேரால எது ரெண்டுத்தையுமே செய்ய முடியும். இவங்களால பாட்டம் பாடிட்டு வசனத்தையும் சொல்ல முடியும். இவங்களால ஏதோ ஒன்று பாட்டை பாடிட்டு வசனத்தையும் தெளிவா. இப்ப இங்க வசனத்தின்படி இவரால என்ன முடியுமோ அதை என்ன பண்ணலாம்? நல்ல பாட்டு பாட முடியுதா? அந்த பாட்டு பாடுறத நல்லா சிறப்பா செய்யலாம். வசனம் பேச வேண்டிய அந்த சூழ்நிலை வருதா, உடனே என்ன பண்ணலாம்? அவங்கள என்ன நல்லா பேசுறவங்க என்ன பண்ணலாம்? சேர்த்து செயல்படலாம். இப்ப ஒரு ரெண்டு பேர் அனுப்புறோம், இப்படிப்பட்ட ஒரு ரெண்டு பேர் அனுப்புற ஒரு இடத்துலனா அங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த பிரேயர் மீட்டிங் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? இல்ல, நல்லா பாடக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு, நல்லா பேசக்கூடிய ஒருத்தர், புரிந்து கொள்கிறவங்க பேசக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். இதுல ஒருத்தர் தான் நான் தான் எல்லாத்தையும் செய்வேன், நாங்க அந்த பிரேயர் மீட்டிங்ல விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஆராதனை பண்ணிடுவாரு. ஆனா பேசும்போது உடனே அங்க ஒரு போர் அடிக்கும். அந்த ஒரு பிரேயர் மீட்டிங் ஒரு சொதப்பல் உண்டாகாது. ஆனா இப்ப அங்க சிறப்பா என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட நல்ல திறமை, தனித்துவமான திறமை வாய்ந்தவர்கள் ஒன்று இணைக்கப்படுறது ரொம்ப நல்லது. இதனால நன்மை உண்டாவது. அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். சோ இதெல்லாம் ஒரு விளக்குறார். அப்படின்னா என்ன சொல்றாரு? உனக்கு எந்த வேலை சிறப்பா வருமோ அந்த வேலையை, எந்த ஊழியம் உனக்கு சிறப்பா வருமோ அந்த ஊழியத்தை செய். எனக்கு அது வரலன்னு என்ன பண்ணாத, எனக்கு அப்படி வரல இப்படி வரலன்னு
வேதனைப்படாத. உனக்கு எது வருமோ அதை சிறப்பா செய். கடவுளுடைய பார்வைக்கு அது பிரியமாய் இராது. சரி, 2வது 9ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே. அப்ப 2வது பிற மனிதருக்கு நீங்க செய்ய போற நன்மை என்ன தெரியுமா? அன்பு மாயமற்றதாய் காண்பிக்கப்பட வேண்டும். மாயமான இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப உங்களுடைய கணவரை வச்சிருங்க, உங்க மனைவி கூட வச்சிருங்க. இப்ப 2 பேரும் என்ன செய்றீங்க? ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் அன்பு காட்டுங்க. இப்ப சண்டை போட்டாங்க, சமாதானம் ஆனாங்க, திரும்ப என்ன பண்ணாங்க? நேசிச்சாங்க, அன்பு காட்டிக்கினாங்க. திரும்ப சண்டை போட்டாங்க, திரும்ப முன்னாடி நடந்தத பேசி சண்டை போடுறாங்க. அப்ப நடுவுல ஒரு கேப் வந்துச்சு பாத்தீங்களா? அன்பு காட்டுற ஒரு நிகழ்வு வந்துச்சுல. அந்த அன்பு காட்டின நிகழ்வு அது பொய்யாயா? அது உண்மையா பொய்யாயா? நீங்க சொல்லுங்கயா, நான் எப்படி எடுத்துக்கிறது? அதனாலதான் என் பொண்டாட்டியை நான் திட்டினேன், இவன் நடிக்கிறாயா? அதனாலதான் என் ஹஸ்பண்ட திட்டுறேன், அவர் நடிக்கிறாரு. இப்ப இந்த அன்பு மாயமற்றதா இல்ல இந்த அன்பு உண்மையான அன்பா? இல்ல, நீங்க புரிஞ்சுக்கல. மறுபடியும், அன்பு பொறாமை கொள்ளாது, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகிக்கும், அன்பு மறக்கும்ல, இதெல்லாம் கூட சொல்லலாம். சகலத்தையும் மறக்கும், அன்பு பொறாமை கொள்ளாது, அன்பு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். இப்படி இப்போ சொல்லிக்கிட்டே. அப்போ உண்மையான அன்பு இருந்தா சகலவற்றையும் மறக்கும், சகலவற்றையும் மன்னிக்கும். திரும்ப அதை கொண்டு வந்து பேசுது அப்படின்னா அங்க உண்மையான அன்பு. அப்ப என்ன நடக்குதுங்க? அந்த வஞ்சம், அந்த ஒரு காயம், அது இன்னும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம்? அதான் நான் சொல்றேன், இந்த அன்பு மாயமான அன்பு. இது உண்மையான அன்பே இல்ல. இது நிமித்தமாக நிச்சயம் நன்மை உண்டாகாது. அப்ப எப்ப நன்மை உண்டாகும்னா, ஒருவர் ஒருவர் செய்யற குற்றங்களை மறந்து மன்னிக்கணும். மறந்து மன்னித்து அவர்கள் மத்தியில் நீங்க அன்பு காட்சிங்க பாருங்க, அந்த அன்பு தான் மாயமில்லாத அன்பு, அந்த அன்பு தான் உண்மையான அன்பு. பாருங்க, இயேசு இப்படிதான் நம்மை நேசிக்கிறார். நாம் செய்யும் குற்றங்களை அவர் முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டுறார். அதை எப்பவுமே என்ன பண்றது கிடையாது, அவரு பார்க்க முடியாத அளவுக்கு ஆழங்களுக்கு என்ன செய்யறாரு? தூக்கி போட்டுறாராம். இப்ப சொல்லுங்க, இந்த அன்பு உண்மையான அன்பா இல்ல செஞ்ச குற்றங்களையே நினைவுல வச்சு காட்டுற அன்பு உண்மையான அன்பா? அப்ப எந்த அன்பை நீங்களும் நானும் ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறோம்? எதை ஃபாலோ பண்ணலாம் நீங்க முடிவு எடுக்கிறீங்க? இப்படிப்பட்டதான அன்பு நமக்குள்ள இருக்க கூடாதுன்னு தான் பவுல் சொல்றாரு. அல்லேலூயா, நல்ல சொல்லுங்க. இப்போ 2வது நீங்க செய்யற நன்மை என்ன? மாயமற்ற அன்பை. அந்த அன்பு எப்படி இருக்கணும்னு அடுத்த வார்த்தையில இப்ப இவ்வளவு நேரம் நான் விளக்கணத்தை அடுத்த வார்த்தை சொல்றாருல, தீமையை வெறுத்து. அப்ப இந்த வார்த்தையை நான் மத்தியில் நினைவு கூற விரும்புகிறேன். எல்லா மனிதர்களுக்குள்ளும் என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? குறை இருக்கு. எல்லாரும் தி பெர்ஃபெக்ட் இல்ல. இது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? என் கூட எல்லாரும் தி பெர்ஃபெக்ட்டா இருக்கவே மாட்டாங்க. கடவுளும் அப்படி இணைக்க மாட்டாராம். கடவுள் ஒருவருக்கும் இணைக்கிறாங்கன்னா தி பெர்ஃபெக்ட்டா இணைக்க மாட்டார். எப்படி இணைப்பாரு? ஏறு மாறான காரியங்களை உள்ளவங்கள தான் என்ன பண்ணுவார்? இணைப்பாரு. அப்பதான் குடும்பம் சீராய் போகுமா. இப்படி ஒரு சைக்காலஜிகள் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. 2 பேரும் ஒரே புத்தி உள்ளவங்க, 2 பேரும் ஒரே முடிவுகளை ஒரே மாதிரி இருக்கிறவங்கள கடவுள் இணைக்கவே மாட்டார். அப்படி இணையறாங்கன்னா நிச்சயமா பிளவு வந்துடும். ஏறு மாறான சிந்தனை உள்ளவங்க கடவுள் முதல்ல என்ன பண்ணுவார்? இணைப்பார். அதை புரிந்து கொள்ளுங்க. அப்ப நீங்க நானும் ஒரு கண்ணோட்டத்துக்குள்ள வந்துடணும். என்ன கண்ணோட்டம்? எவருமே சீரானவர்கள் இல்ல. எல்லாருக்குள்ள நிச்சயமா ஒரு குறை இருக்கு. எப்படி இயேசு நம்ம குறைய நமக்குள்ள இருக்கிற குறைகள் இருந்தோம், நமக்குள்ள பாவம் இருந்தோம், நமக்குள்ள மோசமான கிரியைகள் இருந்தோம், அதை அப்படியே மறந்து மன்னித்து ஏற்றுக்கொள்கிறாரோ, அதே போல நாமும் நம்மளுடைய சக மனிதர்களையும் அவருடைய குறைகளை, அவருடைய அக்கிரமங்களை மன்னித்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, நல்ல சொல்லுங்க. 10வது, சகோதர
சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். மூணாவது, சகோதர சிநேகிதத்திலே ஒருவர் மேல் ஒருவர் என்ன பண்ணுங்க? பட்சமாயிருங்க. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு என்ன பண்ணுங்க? முந்திக் கொள்ளுங்க. போட்டி போடுங்க. எதுல போட்டி போடுங்க? எங்க இவன் வந்து மொத்தத்தையும் ஆளுக செஞ்சிருவானோ அப்படிப்பட்ட போட்டி தான் நமக்குள்ள அதிகமா இந்த உலகத்துல காணப்படுது. இல்ல விட்டு கொடுக்கிற தன்மையை இப்பெல்லாம் என்ன பண்ணியாச்சு, போயாச்சு. எதே மாதிரி ஆமேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? இல்ல ஆமா தானே? யாராவது விட்டு கொடுத்து வாழ்றவங்க எல்லாம் பாக்குறீங்களா? பாக்குறீங்களா? சொல்லுங்க அம்மா. ஐயா பாக்குறீங்களா? சொல்லுங்க ஐயா. இல்ல சின்ன பைசாக்கு கூட என்ன பண்றது கிடையாது. ஒரு சின்ன பைசா விஷயத்துல உறவுகளே வேணான்னு தூக்கி போற நாட்கள் இது. ஆனா இங்க பவுல் சொல்லி கொடுக்கிறாரு, நீ அப்படி எதிர்பார்த்துட்டு என்ன பண்ணாத, உட்காராத. அவன் கனம் பண்ணலான்னா என்ன, நீ கனம் பண்ண. ஓடி போய் அவன் உன்னை மதிக்கலான்னா என்ன, நீ போய் என்ன செய்ய. அதான் கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. நல்லவர்களே சொல்லுங்களேன். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்படி கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளும் போது அங்க நன்மை உண்டாம தீமை உண்டாம? இதுக்கு மேல நான் பேசலாம்னு நினைக்கிறேன். இது போதும்னு நினைக்கிறேன். அப்ப ஒருத்தருக்கு நீங்க முந்தி கொண்டு போய் கனம் பண்ணும்போது நிச்சயம் அங்க என்ன உண்டாகும்? நீங்க தான் சொல்றீங்க, என்ன உண்டாகும்? நிச்சயம் என்ன உண்டாகும்? இதை யாராவது மாற்று கருத்து இருக்கா? இருக்காது. இதுல கிடையாது. எந்த சூழலிலும் எந்த இடத்திலும் எதுக்கானாலும் சரி, நீங்க ஒருவருக்கு விட்டு கொடுத்து அவர்களுக்கு நீங்க மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் பொழுது, முன்னிடம் கொடுக்கும் பொழுது நிச்சயமா என்ன உண்டாகும் நினைக்கிறீங்க? நல்ல நன்மை உண்டாகும், நல்ல உறவு உண்டாகும், நல்ல அன்பு பெருகும். அல்லேலூயா. இதுல பல விஷயங்கள் அடங்கி இருக்கு. அது பேச போனா நேரம் போயிடும். அது நிமித்தமா நீங்க பெற்றுக்கொள்கிற நன்மை ஆயிரமா இருக்குங்க. அது நிமித்தமா நிச்சயம் நீங்க உறவுகளை சம்பாதிப்பீங்க. அல்லேலூயா. ரைட். நாலாவது என்ன அப்படின்னா 13ஆம் வசனம். சதியாயிராமல் 13ஆம் வசனம். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். நாலாவது விஷயம், பரிசுத்தவான்களுடைய குறைவில் என்ன பண்ணுங்க? ஊழியக்காரங்களுடைய தேவைகளை உங்களால் முடிந்த மட்டும் என்ன பண்ணுங்க? சந்திங்க. இது நீங்க புரிந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது, அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். நிச்சயமாக நம்ம போன வருஷம் எல்லாம் கூட அதை நம்ம பிளான் பண்ணோம். நம்மால் முடிந்த மட்டும் என்ன செய்யலாம்? ஆகாரங்களை நம்ம ரெடி பண்ணி இல்ல என்ன பண்ணலாம்? பசியா இருக்கிறவங்களுக்கு. ஆறாவது என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா 14ஆம் வசனம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அப்படின்னா என்ன? அவன் நாசமா போகட்டும். என்ன பத்தி அவ பேசுறா? அவ இல்லாம என்ன பத்தி அவன் பேசுறான்? அவன் வாழ்க்கையில அவன் அனுபவிப்பான் பாரு. இதெல்லாம் என்ன மாதிரி வார்த்தை? அப்படியே வயிற்றுக்குள்ள இருக்கிற நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி ஒரு கணக்கு. இப்படிப்பட்ட குணங்களை நாம வைத்திருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? அப்ப நம்மளை துன்பப்படுத்துறவங்கள, நம்மளை வேதனைப்படுத்துறவங்க நம்ம என்ன பண்ணோம்? நீ நல்லா இரு, நீ ஆசீர்வாதமா இரு. இதுல கூட மாடுலேஷன் இருக்கு இல்ல? இத சொன்ன உடனே என்ன பண்றது? நான் அப்படிதான் சொல்லுவேன். அப்படி இல்ல, மாடுலேஷன் இருக்கு. நீ நல்லா இருப்ப இப்படி சொல்றதுக்கும் நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கும் அழுத்துறதுல கூட வித்தியாசம் இருக்கு. நம்ம ஆட்கள் கிட்ட உசாரா இருக்கும். 15ஆம் வசனம், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே. அதான் இங்க சொல்ற, சந்தோஷப்படுறவங்களோட கூட நீ என்ன பண்ண? சந்தோஷத்தை பெருக பண்ணு. இருக்கிற கொஞ்சம் இருந்த சந்தோஷத்தையும். அதே மாதிரி அழுறவங்க அழுதுட்டு இருக்கிறாங்கன்னா அழாத, சும்மா அழாதானே சொல்லக்கூடாதா? அழுறாங்கன்னா கொஞ்ச நேரம் அழுறதுக்கு நீங்களும் கூட சேர்ந்து அழுறது கூட தப்பே இல்லை. 8வது காரியம் 16ஆம் வசனம், ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டின்மையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாமல். நான் வாழ்கிறேன், நான் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் நிச்சயம் விழுந்து போவான். அல்லேலூயா. நான் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் நிச்சயமா விழுந்து போவான். இது வசனம் தெளிவாய் நமக்கு
சொல்லி கொடுக்கிறது. எனக்கு தான் ஞானம் இருக்குன்னு எண்ணுகிறவங்க நிச்சயமா நிச்சயமா விழுந்து போவாங்க. எங்கேயுமே யாரிடமும் சரி, நமக்கு நம்ம ஞானவானா இருந்தாலுமே சரி, யாரிடம் என்ன செய்யக்கூடாது, எனக்கு தெரியும் நீ என்ன பண்ண, அமைதலா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் இப்படி சொல்ல பிரியப்படுறேன். கற்றுக்கொள்ளுகிற மனோப்பான்மை நம்ம ஒவ்வொருவருக்குள்ள இருக்க வேண்டும். எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் நமக்குள்ள அழிய வேண்டும். ஏன் அப்படின்னா, எனக்குள்ள எல்லாம் தெரியும், எனக்கு எல்லா ஞானமும் இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு சில நேரம் கடவுள் சொல்லி கொடுக்கறத கூட என்ன பண்ண முடியாது, காதால கேட்க முடியாது. சுபாவம் அல்ல. இங்கதான் இந்த வசனம் இங்க அப்ளை ஆகுது. என்ன ஆகுது? என்னை நானே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். அப்படின்னா இங்க நான் என்ன செய்யணும்? சரிப்பா, நான் அதை கேட்டுக்கொள்கிறேன், நான் உடனே அதை செய்யணும். அல்லேலூயா. அதற்கு மாறாய் நீ சொல்லி நானு ஏன், எனக்கு இந்த மாதிரி குணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இதுக்கு மேல நான் விளக்கணும்னு அவசியமே இல்லை. சரி, அடுத்தது 17 கடகடன்னு பாத்துருவோம். தீமைக்கு தீமை செய்யாதிருங்க. என்ன செய்யக்கூடாதா? தீமைக்கு தீமை செய்யாதிருங்க. என்ன செய்யக்கூடாதாமா? அவன் தீமை செய்யறானா திரும்ப நீங்க தீமை செய்யணுமா? அவன் உங்களை பத்தி குறை பேசுறான், திரும்ப அவனை பத்தி குறை பேசணுமா? இல்ல அவனுக்கு உங்களுக்கு விரோதமா செயல்படுறான திரும்ப அவனுக்கு விரோதமா செயல்படணுமா? இல்ல அவங்களுக்கு விரோதமா உங்களுக்கு விரோதமா கேஸ் போடுறானா நீங்க அவனுக்கு விரோதமா கேஸ் போடணுமா? தேவையே இல்லை. அல்லேலூயா. இந்த வசனத்தை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த உலகத்திலிருந்து ஒரு காலமும் உங்களுக்கு நீதி கிடைக்கவே எத்தனை பேர் ஆமென் சொல்லி அக்செப்ட் பண்றீங்க? இந்த உலகத்துல நீங்க ஒரு காலம் எப்பவுமே யாருக்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்க முடியாது, நீதி எதிர்பார்க்க முடியாது. நீதி செய்கிறவர் கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. அவர் அவருடைய வாழ்க்கையில நமக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, தீமைக்கு தீமை இல்லை. மோசே சொல்லி கொடுத்த பழைய ஏற்பாட்டுல அவர் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண். இந்த சிஸ்டத்தை இயேசு என்ன பண்ணார் சொல்லுங்க? இயேசு என்ன பண்ணார்? டோட்டலா மாத்திட்டார். பல்லுக்கு பல் வாங்காத, கண்ணுக்கு கண் என்ன பண்ணாத. அப்ப என்ன செய்யணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஒரு கண்ணத்தை காட்டினா காட்டணும். அல்லேலூயா. எப்படி படிக்க சொல்லுவோமா? எத்தனை பேர் மற்ற கண்ணத்தை காட்டுவீங்கன்னு நான் பார்க்கறேன். இல்ல, அந்த ஒரு குணம் நமக்குள்ள வளர வேண்டும். உடனே உடனே பழி வாங்குதல் நிச்சயமா அது கிறிஸ்துவுக்குரிய அடையாளம் அல்ல. அப்ப என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை என்ன பண்ணாதீங்க, செய்யாது. 11வது காரியம், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்யுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. யோக்கியமான வார்த்தை, யோக்கியமான நடத்தை, யோக்கியமான செயல்பாடு, யோக்கியமான பார்வை, யோக்கியமான சிந்தனை நமக்குள்ள நிச்சயமா இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா நீங்க நினைச்சுக்கலாம், யாரும் என்னைய பார்க்கலன்னு. இல்ல, நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, அது உங்க பிள்ளைகளா இருக்கலாம், அது உங்க சகோதர சகோதரிகளா, இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், இல்ல நீங்க ரோட்ல போற ஒரு நபரா இருக்கலாம். யாரு வேணாலும் உங்களை என்ன பண்ணலாம்? சொல்லுங்கம்மா ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்களை பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் நானும் யாரு? சொல்லுங்க, யாரு? யாருப்பா? இயேசுவை ஆராதிக்கிற அவருடைய சொந்த பிள்ளைகள். நிச்சயமா சத்துரு யாரையாவது ஒருத்தர் என்ன பண்ணுவான்? பார்க்கும்படி வைப்பான். அப்ப அவங்க முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்தவங்க முன்னாடி எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, முன்னாடி எப்படி இருக்கணும்? யோகியமா நடக்கணும், சீராய் நடக்கணும், எக்ஸாம்பிளா நடக்கணும். இது மாதிரி ஆமென் சொல்றீங்க? நம்ம பேச்சு எக்ஸாம்பிளா இருக்கணும், நம்முடைய செயல்பாடு அது எக்ஸாம்பிளா இருக்கணும். அவங்க என்ன முடிவு எடுக்கணும்? இந்த ஆன்டியை போல நான் இருக்கணும், இந்த அக்காவை போல நான் இருக்கணும், இந்த அண்ணனை போல நான் இருக்கணும், இந்த அங்கிளை போல நான் இருக்கணும் அப்படின்னு முடிவுகள் அவங்க என்ன பண்ணணும்? நம்மளை பார்த்து எடுக்கணும். எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்கு? எத்தனை பேர் இந்த ஆசை இருக்கு? உங்களை பார்த்து ஒருவர் என்ன பண்ணணும்? ஒரு குட் எக்ஸாம்பிள. நிச்சயமா நம்ம ஒரு பேட் எக்ஸாம்பிளா யாருக்கும் பாரு, அவன் வாழ்க்கையை பாரு எப்படி நாசமா இருக்கு, அவன் பாரு எப்படி பிஹேவ் பண்றான், அது பாரு எப்படி பேசுது, அப்படியெல்லாம் நம்மளை பார்த்து ஒருத்தரும் என்ன செய்யக்கூடாது. எத்தனை இந்த முடிவு எடுக்கிறீங்க?
ஒரு காலமும் எந்த நேரமும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்க கணவன் கூட உங்களை குறிச்சு என்ன பண்ணணும்? ஒரு நல்ல சாட்சி சொல்லணும். உங்க மனைவி உங்களை குறிச்சு ஒரு நல்ல, உங்க பிள்ளைகள் என் அப்பா அம்மா மாதிரி ஒரு அப்பா அம்மா இல்ல, அந்த ஒரு சாட்சி சொல்லணும். அதற்காக பிரயாசப்படுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை விட வேறு வேலை ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. இதை விட வேற ஏதாவது வேலை இருக்கா பெருசா? இருக்குங்களாங்க? சொல்லுங்க, இருக்குங்களாங்க? ஏன் இதை நான் கேட்கிறேன் அப்படின்னா, இதை விட சாட்சி வேற எதுனாலும் என்ன பண்ண முடியாது, கொண்டு வரவே முடியாது. இந்த சாட்சி தான் எங்க கொண்டு போகும் நம்மள? எங்க கொண்டு போகும் நம்மள? தகப்பனுக்கு முன்னாடி நீதிமான்களை நிக்க வைக்கும். அல்லேலூயா. இந்த சாட்சி தான், வேற எதுவும் உங்களை சாட்சியா என்ன பண்ணாது, கொண்டு போய் வைக்காது. ரைட். அடுத்தது 12வது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் எப்படி இருங்க. இங்க பவுல் 2 வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்கிற. என்ன வார்த்தை கவனிச்சிங்களா? கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் அப்படின்னு என்ன? டு தி எக்ஸ்டெண்ட், உங்களால முடிந்த வரைக்கும் அப்படின்னா எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாதுதான். ஆனாலும் எல்லாரோட என்ன பண்ணுங்க, சமாதானமா இருங்கள். ஏன்னா இன்னொரு வசனம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன்னா அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். அல்லேலூயா. இதுல ஒரு ரகசியத்தை நான் சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். பாருங்க, சமாதானம் பண்ணுகிற இடங்களில, சமாதானமா இருக்கிற இடங்களில தேவனுடைய நன்மை நூறத்தனையாய் கிரியை செய்யும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, எங்கெல்லாம் அவருடைய செயல்பாடுகள் பிரதிபலிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அவருடைய மகத்துவங்கள் கிரியை செய்யும், அவருடைய மகிமை கிரியை செய்யும், அவருடைய ஆசீர்வாதங்கள் அளவு கடந்து இருக்கும். எதை ஆமென் சொல்லி அக்செப்ட் பண்றீங்க? நான் சொன்னது புரிஞ்சுதா? எங்கெல்லாம் அவருடைய செயல்பாடு என்ன, அவர் என்ன பண்ணாரு, இந்த உலகத்துக்கு வந்து எல்லாருக்கும் சமாதானத்தை கூறுவித்தார். இல்ல, எல்லாருக்கும் சமாதானத்தை கூறுவித்தார். அப்ப அந்த சமாதானம் பண்ணுகிற ஒரு செயல்பாடு யாருடையது சொல்லுங்கம்மா, கடற்கரை யாருடையது? அது கர்த்தருடையது. அப்ப அவருடைய செயல்பாடு இருக்கிற இடத்துல எது கட்டாயமா யார் செயல்படுவா? அவர் வெளிப்படுற இடங்கள் எல்லாம் யார் செயல்படுவா? கட்டாயமா கர்த்தர் நிச்சயமா செயல்படுவார். அவர் செயல்பட்டால் அங்க நிச்சயமா என்ன நடக்கும்? நன்மை உண்டாகும், ஆசீர்வாதம் பெறும். 13வது காரியம் 19வது வசனம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை நன்மையினாலே வெல்லு. கடைசியா 13வது காரியம் என்ன அப்படின்னா, நீ ஒரு மனிதனுக்கு என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். தீமை செய்யாத. அதே மாதிரி அவர்கள் தீமை செய்தாங்கன்னா, அவங்க உனக்கு விரோதமா செயல்பட்டாங்கன்னா, உனக்கு விரோதமான காரியங்களை பேசுறாங்க அப்படின்னா, உன்னை அழிக்கும்படியான காரியங்களை அவர்கள் முற்பட்டு செய்தாங்க அப்படின்னா, உன்னுடைய குறைகளை பிறரிடம் போய் பேசினாங்க அப்படின்னா, உங்களை அழிக்க அவர்கள் பிளான் பண்ணாங்க அப்படின்னா, அந்த எல்லா நேரமும் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? அந்த நேரம்லாம் என்ன செய்யணும்? இல்ல, அமைதல் காத்திருக்கணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? இல்ல, அமைதல் காத்திருக்கணும். பகல சொல்லுங்க, என்ன பண்ணணும்? நான் சொல்ற மாதிரி சொல்றீங்களா? பிறர் நமக்கு தீமை செய்யும் பொழுது, நம்மை பற்றி குறை பேசும் பொழுது, நமக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது, நம்மிடம் பொறாமையை வெளிப்படுத்தும் போது நாம் அமைதல் காத்திருக்க வேண்டும். ஏன்னா நாம செயல்பட்டோன்னு வச்சுக்கிறோங்களேன்,
நாம முற்பட்டு செயல்பட்டோம்னு வச்சுக்கிறீங்களேன், நம்ம பலத்தால நிச்சயமா அது நன்மையா கூட இருக்கலாம், நிச்சயமா அது தீமையா கூட. எத்தனை அக்செப்ட் பண்றீங்களா? அதை ஒருத்தருக்கு நீங்க ஒருத்தர் உங்களுக்கு விரோதமா செயல்படுறாங்கன்னா நீங்க இறங்கி என்ன பண்ணக்கூடாது, இறங்கி என்ன பண்ணக்கூடாது, உடனே நீதிபதிகளா ஆகக்கூடாது இல்ல, உடனே இறங்கி அதை ப்ராப்ளம சால்வ் பண்ணணும். உங்ககிட்ட இருக்கிற நீதி என்னன்னு பேசணும்னு பேசாதீங்க. பல நேரங்கள் அப்படியெல்லாம் இறங்கி இறங்கி தான் நான் நிறைய இடங்கள்ல அவமானம் போட்டிருக்கிறேன். சோ என்னைக்குமே இதை நீங்களும் நான் அதை கற்றுக்கொள்ளணும். ஒரு இடத்துல நம்மளை குறிச்சு அவதூறா பேசுறாங்களா, தப்பா பேசுறாங்களா, குறைய பேசுறாங்களா, அந்த இடத்துல நீங்களும் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? அமைதியா தேவ சமூகத்துல காத்திருக்கணும். தேவ சமூகத்துல நீங்க காத்திருந்தா என்ன காரியம் நடக்கும் தெரியுமா? அவர் உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணுவார், என்ன செய்வார்? பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழி வாங்கலுடைய கிரியை யாருடையது? நியாயம் விசாரிக்கிற காரியம் யாருடையது? அவருடையது, அவருடையது. போர் செய்யறது காரியம் யாருடையது? அவருடையது. உங்களுக்காக எனக்காக அவர் என்ன பண்ணுவாரு? யுத்தம் பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த ரகசியத்தை நீங்களும் புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க இறங்கி போய் எந்த நீதியை என்ன பண்ண கூடாது, பேசாதீங்க. என் கூட சேர்ந்து சரிப்பான்னு யார் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? ஆக்சுவலா உங்க பக்கம் நீதி தான் இருக்கும், உங்க பக்கம் நியாயமான விஷயங்கள் இருக்கும், உங்க மேல தப்பே இருக்காது. ஆனாலும் உங்களை குறிச்சு என்னதான் பேசிட்டு இருப்பாங்க, வெளியே அவதூறான காரியங்கள் தான் பேசிட்டு இருப்பாங்க. அங்க போய் நின்று நீங்க என்ன பண்ணக்கூடாது, இதன் ஆலோசனையாவே சொல்லி கொடுக்க. அங்க போய் நின்று என்ன பண்ணக்கூடாது, உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஏன்னா நீங்க முற்பட்டு பேச ஆரம்பிக்கும் போது நீங்க நியாயத்தை தான் பேசுவீங்க. ஆனா அங்க போய் வெளிப்படுறது எப்படி வெளிப்படாது, உங்க பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கறதே என்ன பண்ணாது, வெளிப்படாது. அது மேலும் மேலும் சண்டையை தான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், அதிகமாயிரும் அதிகமாயிரும். அப்ப என்ன காரியம் நடக்கும் தெரியுமா? அந்த விரோதி கூட உங்க பட்சமா ஆவறது இல்லாம போயிடும். ஆனா அதற்கு மாறாய் கர்த்தரை நீங்க செயல்பட விடும் பொழுது, கர்த்தரை அந்த காரியத்தை ஹேண்டில் பண்ண விடும் பொழுது, கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த சூழ்நிலையை சமாதானம் படுத்துறது மாத்திரம் இல்ல, அந்த சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமா மாத்துறது மாத்திரமல்ல, யார் உங்களை பற்றி குறை பேசினார்களோ அவர்களே உங்களுக்கு பட்சமா மாறிடுவாங்க, அவர்களே உங்களுக்கு பட்சமா என்ன பண்ணுவாங்க. அப்ப எந்த வாய் உங்களை குறை பேசுதோ அதே வாய் என்ன பண்ணும், அந்த வாய் என்ன பண்ணும் சொல்லுங்கம்மா, என்ன பண்ணும்? நல்லதா பேசும். ஏன்? 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 ஏன்னா கர்த்தர் அங்க செயல்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. பல நேரங்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்தது உண்டு. என்னுடைய வயதிற்கும் நான் இந்த காரியங்களை கவனிச்சிருக்கிறேன். என்னுடைய வயதுக்கு முன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாதிரி கிரியை செய்தது நானு கவனிச்சிருக்கிறேன். என்னைக்கெல்லாம் நான் இறங்கி போராடி இருக்கிறேனோ அங்க நான் நிச்சயமா தோல்வியை தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். அங்க வாக்குவாதம் பெருகிறோம், வார்த்தைகளுடைய மிகுதி, வார்த்தையுடைய பாவ பெருகும்ல, அந்த வசனம் சொல்ற மாதிரி. வார்த்தை பெருக பெருக எது பெருகிறோம்? பாவமான வார்த்தைகள் டக்குன்னு நம்மள அறியாம என்ன பண்ணிரும், வந்துடும். எப்ப நாம இறங்கி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம்னு இறங்குவோம் பாருங்க, அங்கதான் இந்த காரியம் எல்லாம் நடக்கும். எங்கேயுமே சரி, விதண்டாவாதம் பேசுறாங்களா, வாக்குவாதம் பண்றாங்களா, உங்களை குறிச்சு குறை பேசுறாங்களா, உங்களை குறிச்சு அவதூறு பேசுறாங்களா, நீங்க பண்ணாத தப்ப செய்தீங்கன்னு சொல்றாங்களா, அந்த நேரத்துல என்ன செய்யணும்? அது எங்கேயுமே சரிங்க, குடும்பத்திலும் சரி, நீங்க வேலை செய்யற ஸ்தலத்திலும் சரி, சபைக்குள்ளேயும் சரி, எங்கேயுமே சரி, என்ன செய்யணும்? அமைதல் காத்திருக்கும் பொழுது, கடவுளை கிரியை செய்ய நீங்க அனுமதிக்கும் போது, கடவுளுடைய கிரியில நிச்சயமாக என்ன இருக்கு? கடவுளுடைய கிரியில என்ன இருக்கு? நிச்சயமா என்ன இருக்குங்க? நன்மை இருக்கு. சொல்லுங்க, என்ன இருக்கு? என்ன இருக்கு? நிச்சயம் நன்மை இருக்கு. அல்லேலூயா. ஆனா அதற்கு மாறா நீங்களும் நானும் இறங்கி செயல்பட்டோம்னு வச்சுருங்களேன், அங்க நன்மையும் வரலாம், தீமையும் வரலாம். ஆனா அங்க எது இருக்கா தெரியுமா? அந்த நபர் உங்களுக்கு பட்சமா மாறுவாங்கிற ஒரு செயல்பாடு இருக்கு பாத்தீங்களா, அது இல்லாம போயிடும். அவங்க விரோதியா இருப்பாங்க, கடைசி உங்களுக்கு எப்படிதான் இருப்பாங்க? விரோதியா தான் இருப்பாங்க. அதனால இந்த நாளிலும் இந்த மாதிரி ஒரு நன்மைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? பின்பற்றி. பண உதவி செய்யறது தான் நன்மையா? இல்ல. அதை கொடுத்து இதை கொடுத்து செய்யறது தான் நன்மையா? இல்ல.
இதுதான் உண்மையான நன்மை. நீங்கள் பிற மனிதர்களுக்கு செய்கிறது. நல்ல ஒரு அல்லையே சொல்லுவீங்களா? என்னென்ன நன்மை ஒன்று ஒன்றா சொல்லுங்க பார்ப்போம். சிறப்பாக செய்யணும். ரெண்டாவது என்ன? நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கக்கூடாது. மூணாவது கனம் பண்றதுல முந்திக் கொள்ளணும். நாலாவது பரிசுத்தவான்களுடைய குறைவை அவளுடைய குறைவுகள்ல நீங்க என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். அடுத்தது 5 அந்நியரை உபசரிக்கணும். 6 துன்பப்படுத்துறவர்கள் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அப்புறம் 7 அழுகளோடு அழணும். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மள மாற்றி நடந்து கொள்ளணும். 16 8 ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணுங்க? ஏக சிந்தையா ஒருவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை என்ன பண்ணணும்? மாற்றிக்கணும். அப்புறம் 9 உங்களை புத்திமான்கள் என்று 10 தீமை என்ன பண்ண கூடாது? அவன் தப்பு செய்யறானா நாம அதே தப்ப அவன் பழி வாங்கிட்டானா நாம பழி வாங்க கூடாது. அடுத்தது 11 யோக்கியமானவர்களை நடந்து கொள்ளணும். 11 12 எல்லாரோட சமாதானமா இருக்கணும். 13 பழி வாங்க கூடாது. அதற்கு மாதிரி என்ன பண்ணணும்? கர்த்தர் செயல்பட நாம அமைதல் காத்திருக்கணும். 13 காரியம் என்ன? பழி வாங்க கூடாது. கர்த்தர் செயல்பட நாம என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை சொல்லுங்க. பழி வாங்க கூடாது. கர்த்தர் செயல்பட நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணுங்க? அமைதல் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி செய்யும் போது, ஏன்னா இங்க அந்த கடைசி வார்த்தையை சொல்லி முடிக்கிறாரு, நீங்களும் நானும் தீமையை நன்மையால வெல்லணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வெளியில ஒப்பு கொடுக்குறீங்க? தேவ சமூகத்தில் நமக்கு விரோதமாக வருகிற தீமைகளை என்ன செய்ய போறீங்க? இப்ப என்ன செய்ய போறீங்க? இப்படிப்பட்டதான நன்மைகளை பின்பற்றி வெல்ல போறீங்க. இப்படிப்பட்டதான நன்மைகளை பின்பற்றி நன்மை செய்ய போறீங்க. அல்லேலூயா. ஆக மொத்தத்தில் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில் எது இருக்கோ இல்லையோ கட்டாயமாக நிச்சயமாக யார் இருப்பாங்க? கர்த்தர் நிச்சயமா இருப்பாங்க. அவர் கற்றுக் கொடுக்குற விஷயம் என்ன தெரியுமா? நீ எதை ஆதாயப்படுத்துறியோ இல்லையோ, எதை ஆதாயப்படுத்திக்க? சக மனிதர்கள் ஆதாயப்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்க எதை ஆதாயப்படுத்தி எத்தனை சொத்து சேர்த்தன்றது கணக்கு கிடையாது. எவ்வளோ பணம் சேர்த்தன்னு கணக்கு கிடையாது. எத்தனை பங்களாவை கட்டினன்றது கணக்கு கிடையாது. எவ்வளோ பேரை சம்பாரிச்சதுங்கிறது தான் கணக்கு. ஏன்னா பரலோகத்தில் உங்களை குறித்து சாட்சி யார் சொல்ல போறா? பணம் சொல்ல போதா? இல்லை உங்கள் வீடு சொல்ல போதா? இல்லை நீங்கள் சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம் அந்த சொத்து சொல்ல போதா? இல்லை நகை நட்டு சேர்த்து வச்சு அந்த நகைகள் சொல்ல போதா? அப்போ யார் தான் சொல்ல போறா உங்களை குறித்து சாட்சி? இந்த சத்தியத்தில் தெளிவாங்க. முதல்ல யார் சொல்ல போறா? ஐயா, யார் சொல்ல போறா? உங்க கூட இருக்கிற சக மனிதர்கள் தான் உங்களை குறித்து சாட்சி சொல்ல போறாங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? நம்ம எதை ஆதாயப்படுத்துறோமோ இல்லையோ, நம்ம யார் ஆதாயப்படுத்தணும்? சொல்லுங்க, யார் ஆதாயப்படுத்தணும்? சத்தமா சொல்லுங்க, யார் ஆதாயப்படுத்தணும்? சத்தமா சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிருவேன். யார் ஆதாயப்படுத்தணும்? மனிதர்களை ஆதாயப்படுத்துங்க. உங்க கூட இருக்கிற நபர்களை ஆதாயப்படுத்துங்க. உங்க சகோதர சகோதரிகளை ஆதாயப்படுத்துங்க. உங்க கணவன் ஆதாயப்படுத்துங்க. உங்க மனைவி ஆதாயப்படுத்துங்க. உங்க அக்கம் பக்கம் வீட்டார ஆதாயப்படுத்துங்க. உங்க ஏரியா ஜனங்களை உங்களுக்கு ஆதாயப்படுத்துங்க. ஏன்னா அவர்கள் தான் உங்களை குறித்து சாட்சி சொல்ல போறது. அல்லேலூயா. அவர்கள் தான் உங்களை குறித்து சாட்சி என்ன பண்ண போறாங்க? பிதாவுடைய சமூகத்துல சொல்ல போறாங்க. இவர்னால தான் நான் இன்னைக்கு வாழ்ந்திருக்கிறேன்ற சாட்சி அவங்க என்ன செய்ய போறாங்க? சொல்ல போறாங்க. இப்படிப்பட்ட சாட்சியில தான் அவர் என் உண்மை உள்ள ஊழியனேன்னு சொல்லுவார்.